பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திமுக அதிமுக மேடைகளை வந்து தொடர்ந்து பார்த்துருக்கேன். அந்த மேடைகளில் கலை நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ திமுக மேடையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி போட்டுட்டு தொப்பி போட்டுட்டு ஒருத்தர் வந்து நிற்பார். அவரை வந்து அந்த அளவுக்கு கேவலமாக இழிவாக பேசுவாங்க. அல்லது சினிமாவில் வர்ற எம்ஜிஆர் மாதிரி அப்படி கலர் கலராக ஒருத்தர் வருவார். அவரு கூட சில பெண்கள்லாம் இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து அவரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். இந்த நாடகங்கள் அநேகமாக எல்லா ஊர்கள்லையுமே நடக்கும். இது வந்து திமுக மேடைகளில். அதுவே ஏடிஎம்கே மேடைன்னா கலைஞர் மாதிரி வந்து ஒருத்தர் மீசையை வரைஞ்சிக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு அப்பளத்தை ஒட்டி வச்சுருப்பார் இந்த இடத்துல. கலைஞருக்கு அப்போ வழுக்க வந்து வட்ட நிலா மாதிரி இருக்கும். முன்னாடியெல்லாம் முடி இருக்கும், பின்னாடி வந்து வட்ட நிலா மாதிரி வழுக்க இருக்கும். அதில் ஒரு அப்பளத்தை ஒட்டி வச்சுட்டு ஒருத்தன் வருவான், கலைஞர் குரலில் பேசுவான். அவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்துவாங்க. இது எல்லாமே முன்வரிசையில் உட்காந்து கைத்தட்டி கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். அன்னைக்கு டிவி கிடையாது, வெறும் ரேடியோ மட்டும்தான். அதுவும் இந்த ரேடியோவில் நல்ல வேளையாக நாங்கள்லாம் வந்து மயிலாடுதுறை பூம்புகார் பகுதிங்கிறதுனால இலங்கையினுடைய ரேடியோ எங்களுக்கு நல்லா கேட்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அதுவே சென்னை மாதிரி இடம்னா பெருசாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா விவித் பாரதியில் நாலு ஒன்றுக்கு ஒரு 5 பாட்டோ 3 பாட்டோ போடுவாங்க. ஸோ அவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மேடைகளில் கலைஞரையும் எம்ஜிஆரையும் கிண்டல் பண்ணுவதை இந்த இருதரப்பு ரசிகர்களுமே கட்சி தொண்டர்களுமே ரொம்ப விரும்பி கேட்ட காலங்கள் உண்டு. ஆனால் தலைவர்கள்ட்ட ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பல தலைவர்கள், அதிமுகவில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு கீழே இருக்கிற பல நல்ல தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. அதே மாதிரி திமுகவில் கலைஞருக்கு கீழே பல நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க பேசுவதை கேட்பதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படியே காலங்கள் மெல்ல மெல்ல வளர வளர 2 கட்சியிலையுமே ஆபாசமான பேச்சாளர்கள் நிறைய பேர் உண்டு. இப்போ ஏடிஎம்கேல வந்து கோவி நாராயணசாமின்னு ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவார். அவர் பேச்செல்லாம் காது கொண்டு கேட்க முடியாது. இந்த பக்கம் திமுகவில் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரி கோஷ்டி கொஞ்சம் இருக்குது, ஆடல் அரசு, இவங்க பேச்செல்லாம் காது கொண்டு கேட்க முடியாது. இன்னும் வெற்றி கொண்டான்லாம் என்ன பண்ணுவார்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பார். டக்குன்னு என்ன பண்ணுவார், பெண்கள்லாம் வீட்டுக்கு போங்கம்மா, பொம்பளை பிள்ளைங்க பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க, நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பேசணும் அப்படிம்பார். அதுக்கப்புறம் பேசுவார் பாருங்க, நிச்சயமாக வந்து சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டாங்கன்னா தற்கொலை பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளவு கேவலமாக எதிர்கட்சி சார்ந்த பெண்கள் எல்லாம் அவ்வளோ மோசமாக பேசுவார். அன்றைக்கி பல அமைச்சர்கள் இருந்தாங்க, சுப்புலட்சுமி ஜெகதீசன், பிடி சரஸ்வதி, இவங்கெல்லாம் அன்றைக்கி ஏடிஎம்கேவில் இருந்தாங்க. வெற்றி கொண்டான் ஆடல் அரசெல்லாம் பேசும்போது அப்புறம் அதே சுப்புலட்சுமி ஜெகதீசன் வந்து திமுகவுக்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியலை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு படிகள் தாண்டி வந்திருக்கோம், இன்றைக்கி எவ்வளவு அறிவார்ந்த சமூகமாக இன்றைக்கி மாறி இருக்கு, எவ்வளவு படித்தவங்க வந்திருக்காங்க, எவ்வளவு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வந்திருக்காங்கிறதெல்லாம் தாண்டி மிக கேவலமாக பேசுகிற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. திமுகவில் பார்த்திங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள், சத்தியமாக சொல்கிறேன், அவரெல்லாம் எப்படி வந்து திமுகவில் அனுமதிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு கேவலமாக அந்த பக்கம் பேசுகிறாரு. இந்த பக்கம் வந்து தலைவர்களே கேவலமாக பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ 2-3 நாளாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு நாகூர் அனிபா பாடின பாட்டு ஒன்று அன்னைக்கு திமுக மேடைகளிலெல்லாம் அந்த பாட்டு ஒலிக்கும். நான் வந்து நாகூர் அனிபா நேரில் பாடினதே கேட்டிருக்கேன். கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி நாகூர் அனிபாவுடைய இசை கச்சேரி நடக்கும். அதில் கட்டாயம் இந்த பாடலை வந்து நாகூர் அனிபா பாடுவார். அப்படியே தொண்டர்கள்லாம் உற்சாக குரல் எழுப்பி கைத்தட்டி அதை வந்து மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாடலை தான் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதிலாம் பாடுறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு திமுகவினரே பல இடங்களில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொன்னோம், வாழக்கூடாதுன்னு சொல்லலையே, அதுக்குள்ளே போயிட்டீங்களே, அதுதான் கண்ணியம். ஸோ அந்த கண்ணியத்தை இன்றைக்கி எந்த கட்சியுமே ஏற்கலையா, மறுக்கிறாங்களா, வேண்டான்னு நினைக்கிறாங்களா, ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பாடலை சாட்டை துரைமுருகன் பாடுறாரு. நான் பாடினதுக்கே இப்படி கோச்சிக்கிட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் சிங்கம் பாடுறாரு பாருங்கன்ட்டு சீமானையும் சொல்கிறாரு. அந்த பாட்டை பாடினவரே அவர் தான் சொல்கிறாரு. அதற்கப்புறம் சீமான் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இந்த பாட்டை பாடுறாரு. நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை திமுகவினர் மத்தியில் ஏற்படுத்திச்சோ இல்லையோ,
நான் திமுகவில் இருந்தேன் ஒரு காலத்தில், ஆனால் இப்போ எந்த கட்சியிலையுமே இல்லை. எனக்கே அந்த சங்கடத்தை அது ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு மறைந்த தலைவருக்கு இந்த சமூகத்தில் நிச்சயமாக ஒரு மரியாதையை கொடுக்கணும். அவர் வாழும்போது பல தவறுகளை செஞ்சுருக்கலாம். அரசியல் ரீதியாக அவர் எடுத்த பல முடிவுகள் ஒவ்வாத முடிவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளாந்திர அரசியல் கட்சிக்காரனோ நாளாந்திர பேச்சாளனோ என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது, அதனால் அவர் கேவலமாக தொடர்ந்து பேசுகிறாரு. குஷ்பு கூட மகளிர் ஆணையத்தில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவரை கைது பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க, ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. பல பெண்கள் அவர் பேசுவதை காது கொண்டு கேட்க முடியாமல் ஓடிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளராக அவர் இருக்கார். ஆனால் அவர் அளவுக்கு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அல்லது ஆராசாவோ பேச முடியுமா? பேசினா நம்ம ஒத்துப்போமா? அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, அவங்க தலைவர்கள் தானே, அவங்க பேசக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி தானே இங்கே சாட்டை துரைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளராக அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் இல்லையா சீமான், அவர் அந்த பாட்டை பாடலாமா? அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குல்ல. அப்போது கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதுங்கிறது வேறு. சீமான் அவர்கள் பேசுகிற பல விஷயங்களை கைத்தட்டி நான் ரசிச்சிருக்கேன். ஆனால் அவர் இப்படி ஒரு பாடலை அங்கு பாடுவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. முடிஞ்சால் என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. கைதுங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். இப்போ சீமான் அவர்களை கைது பண்ணால் நாட்டில் என்ன பெரிய புரட்சி வெடிச்சிட போதா என்ன? மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கங்கே ஒரு 50 பேர் 20 பேர் நின்று கத்த போகிறாங்க, அவ்வளோதானே. ஏன் கைது பண்ணலன்னா சரி போயிட்டு போகட்டும் பேசட்டும்னு இவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். கருத்து சுதந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அதற்காக அந்த கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லை எதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டு நான் இப்போவும் சொல்கிறேன், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தலைவர்கள் பேசலாம், பேச்சாளர்கள் பேசலாம். இந்த கூட்டத்தை கட்டி வைத்து தன்னுடைய கருத்தை அவங்கள்ட்ட கொண்டு போகணும்னா சில மசாலாக்களை அள்ளி போட்டால் தான் முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவர்களை ரசிக்க வைப்பதற்காக சில விஷயங்களை பேசலாம். ஆனால் தலைவர்கள் பேசக்கூடாது. தலைவர்கள் கண்ணியத்தை காக்கணும். இன்றைக்கி சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இந்த பாடலை நான் பாடல, அதிமுக மேடையில் பாடினது, அதை தான் நான் திருப்பி பாடினேன், அவனை விட்டுட்டு என்ன கேட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு. அவன் பாடினாங்கிறதே நான் பாட முடியுமா? சமைஞ்சது எப்படின்னு ஒரு பாட்டை வாலி எழுதினார். எப்படி சமைஞ்சது எப்படின்னு சீமான் பாட முடியுமா? இன்றைக்கி அதை பெண்கள் எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க அவரை. நீங்கள் பாடலாமான்னு கேட்பாங்கல்ல. அது வாலி எழுதுனது, அவர் பாடினது இவர் பாடினது நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு பாடலுக்கும் ஒரு கருத்துக்கும் இவங்க தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை தாண்டி யார் போனாலும் ரொம்ப ரொம்ப தவறு தான். இன்னொரு பக்கம் ஜெயக்குமாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது, ஜெயக்குமாருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ உன் குடும்பத்தை நான் கேவலமாக பேசுவேன், என் குடும்பத்தை அவன் கேவலமாக பேசுவான்னு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, வடிவேலு கோவை சரல சண்டை. அந்த மாதிரி அண்ணாமலையும் செல்வ பெருந்தகையும் பேசும்பொழுது பல அசிங்கங்கள் வெளில வருது. லண்டனில் நீ அது வாங்கி போட்டிருக்கேன்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, ஏன் அதே லண்டனில் நீ வாங்கி போடலையான்னு இவர் கேட்குறாரு. அப்போ ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் லண்டனில் ஏதோ சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கங்கிறது இந்த மக்களுக்கு தெரிய வருது. எப்படி உங்களை மக்கள் மதிப்பாங்க? இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் லுங்கி கட்டிட்டு பேட்டி கொடுக்குறாருன்னு அண்ணாமலை சொல்கிறாரு, அவர் நைட்டி போட்டு பேட்டி கொடுக்குறாருன்னு ஜெயக்குமார் சொல்கிறார். இதெல்லாமா கேட்குறதுக்கு இந்த மக்கள் உட்காந்துருக்காங்க? உங்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை கேட்கணும்னு இருக்கிறாங்க. தலைவர்கள் இப்படி பேசலாமா? உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? அந்த தகுதியை விட்டு ஏன் கீழே இறங்கி வரீங்க? அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி பாடலை ஒரு தலைவர் இறந்துட்டார், மறைஞ்சிட்டார், அவர் மறைந்த பிறகு இவ்வளவு அசிங்கமாக அவரை பற்றி பேசணுமாங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. உடனே நம்மளை ஊப்பின்லாம் எவனும் சொல்லிடாதீங்க. நான் அந்த இடத்துலேருந்து பேசவே இல்லை. இதே ஜெயலலிதா அம்மாவை பேசினாலும் நான் கேட்பேன், இதே சீமானை பேசினாலும் நான் கேட்பேன். ஏன்னா ஒரு அசிங்கமான அருவருப்பான அரசியல் இந்த நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்கால சந்ததியை வழிநடத்தி போகிற அரசியல்வாதிகள் முதல்ல அவங்க கண்ணியமாக இருந்தால் தானே இந்த கூட்டம் அவங்கள பின்பற்றி நடக்கும். அந்த கண்ணியத்தை இவர்களே இழக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் சீமான் பின்னால் இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அவர் பேசுகிற இந்த கனிம வள கொள்ளை, இந்த இயற்கைக்கு எதிராக நடக்கிற பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை கேட்குது. உட்காந்து காசு கொடுக்காம ஒரு பெரும் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிற ஒரு சீமான் மட்டும்தான். இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் காசு வாங்காமல் கூட்டம் வர்றதே கிடையாது. பிரியாணி குவாட்ரு காசு இது இல்லாமல் கூட்டம் கூடுறதே கிடையாது. ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டம்
இன்றைக்கி சீமானுக்கு மட்டும்தான் கூடுது அப்படின்னா அவர் சொல்கிற சில கருத்துக்களை உங்களுக்கு உடன்பாடு இருக்குது, அதுக்காக தான் அந்த கூட்டம் வருது. அவருடைய தலைமை பண்புங்கிறது நாகரிகமாக பேசுவதாக மட்டும்தான் இருக்கணும். கலைஞரை பற்றி அவர் பேசியதை நம்மால் ஏற்கவே முடியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இறந்த தலைவர்களை தயவு செய்து அசிங்கப்படுத்தாதீர்கள். அதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு கேவலமான கூட்டம் இருக்குது, அது செஞ்சுட்டு போகட்டும்.